வியூவர்ஸ், இப்போ கொளுத்துற வெயிலுக்கு இந்த மே மாதத்தில் எங்கேயாச்சும் ஒரு குளு குளுன்னு இருக்கிற இடத்துக்கு போகலான்னா நம்ம ஈரோட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக உள்ள ஒரே இடம் கோவை குற்றாலம் தான். இது முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோவை குற்றாலம். கோவை குற்றாலம் அதாவது 18/5/2025 நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போயிட்டு வந்தேன். அந்த அனுபவங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்குறேன். நீங்கள் அடுத்தது கோவை குற்றாலத்துக்கு போகிறதுனா இந்த நான் கொடுக்குற டிப்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் கோவை குற்றாலத்துக்கு மொத்தம் 2-3 வகை பயணத்தை நம்ம வச்சுக்கலாம். ஒன்றாவது நம்ம ரயில் பயணம், அது சுகமானது. அது கோயம்புத்தூர் வரைக்கும் தான். கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேருந்து எந்த மூலையில் இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டவுன் பஸ் இருக்குது, அதில் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு கார் டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம். இது முதலாவது வகை. நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகிறதுனா ட்ரெயின் அண்டு டவுன் பஸ்ஸு, இந்த வசதி தான் இருக்குது. அடிவாரத்துக்கே போயிடலாம். அங்கேருந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து போய் அருவியில் குளிக்கலாம். ரெண்டாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா வேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து புறப்பட்டாலும் ஒரு குழுவாக வேனை ஒரு 20 சீட்டு 21 சீட்டு உங்களுக்கு 13 சீட்டு என்ன வேன் இருக்கோ அதை பிடிச்சிக்கிட்டு நேரம் இங்கே வந்துடணும். கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. கோவை குற்றாலம் இருக்குது, வைதேகி அருவி இருக்குது, அருமையான கோயில் பட்டீஸ்வரர் கோயில் இருக்குது, மருதமலை கேட்கவே வேண்டியதில்லை, 7வது படை வீடு மருதமலை இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஏகப்பட்ட இடங்கள் கோவையை சுற்றி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம் அமைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஈஷா யோகா மையம் இருக்குது, வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் இருக்குது, இது சொல்லிக்கிட்டே போகலாம். கோயம்புத்தூரில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கோவை குற்றாலம் எப்படி போகிறது, அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது, எந்த நேரத்துக்கு எந்த காலநிலையில் நீங்கள் போனால் அந்த கோவை குற்றாலத்தில் நீட்டாக நீங்கள் குளிச்சுட்டு வரலாம், தண்ணி வரத்து எப்படி இருக்கும், எந்த மாதங்களில் இருக்கும் அப்படிங்கிறத முழு வீடியோலையும் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விவரங்களும் புரியும். ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை குற்றாலம் போகிறதுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் மூலமாக தான் நம்ம போக முடியும். அதனால் ஈரோட்லேருந்து நிறைய ரயில்கள் இருக்குது, எக்ஸ்பிரஸ் மற்றும் பேசஞ்சர் ரயில்கள் இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து நான் பேசஞ்சர் ரயிலில் தான் போகிறேன். ஈரோடு டு கோயம்புத்தூர் வெறும் இன்றைக்கி தேதிக்கு 25 ரூபா டிக்கெட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை நம்ம வாங்கிட்டு ரயில் டிக்கெட் எடுத்து இந்த வண்டியில் ஏறியாச்சு. வண்டி அப்படியே மூவ் ஆகுது. அருமையான ஒரு பயணம். கூட்டம் நான் போன அன்றைக்கி ரொம்ப குறைவாக இருந்தது. நல்ல புது கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தது. பெட்டிகள்லாம் நல்லா புத்தம் புதுசாகவும் அழகாகவும் நல்லா வடிவமைக்கப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரயில் நமக்கு புறப்பட்டுருச்சு. ரயில் நல்லா வேகம் எடுக்குது. கிட்டத்தட்ட 20 ரயில்வே ஸ்டேஷன்கள் நம்ம நின்று போகுது. அதாவது ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் போகிற அனைத்து ரயில்வே நிலையங்களிலும் இது நின்று போகிறது. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாண்டினோன்னா வண்டி நல்லா வேகம் எடுக்குது. நடுவில் திருப்பூர் பெரிய ஸ்டேஷன் சொன்னால் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறாங்க. அதேமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு வர்றாங்க. நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நுழைவு பாதை அண்டர் கிரவுண்ட் வழியால் போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே வந்துட்டோம். வெளிப்புறம் வந்தோன்னே இங்கே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, வரிசையாக இருக்குது. சைவ அசைவ உணவகங்கள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஹோட்டலில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம்னா சீட் கிடைக்கும், உட்காந்து வரலாம். டவுன் பஸ்ஸு அந்த போர்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் உள்ள டவுன் பஸ் நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். இந்த நம்ம வந்தாச்சு. சிறுவாணி மலையோடைய அடிவாரம் கோவை குற்றாலம். அற்புதமான காட்சி, குளுகுளு தென்றல். அங்கே போயிட்டிங்கன்னா சின்னார் சோதனை சாவடின்னு இருக்குது, அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா பாருங்கள், பெரியவர்களுக்கு 60 ரூபா, சிறியவர்களுக்கு 25 ரூபான்னு எல்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியலின்படி உங்களுக்கு எது தேவையோ அந்த டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. அதாவது வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம் என்கிற போர்டை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீண்ட வரிசை இந்த வெயில் காலத்துலேயும் பொழுதுபோக்குறதுக்காகவும் இந்த குளு சீசனை அனுபவிக்கிறதுக்காகவும் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்காங்க இந்த கோவை குற்றாலத்துக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே மழை இல்லை. அதனால் சீசன் தவறி நம்ம வந்துட்டோம்னா ஏமாற்றத்துடன் தான் திரும்பி போக வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி நான் அருவி பக்கம் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அருவியில் சரியான தண்ணீர் வரத்தும் குறைஞ்சிருக்குது. கேரளாவில் எப்போதுமே ஜூன் மாதம் பருவமழை, தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த கேரளாவை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்குமே உங்களுக்கு நீர் வரத்து ஜூன் மாதத்துக்கு மேலே தான் வரும். அதனால் நீங்கள் ஜூன் மாதத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு இனிமையான ஒரு பொழுதுபோக்காக உங்களுக்கு அமையும். நல்ல அருவிகளில் தண்ணி கொட்டும், நல்ல சீசனும் நல்லாயிருக்கும், சாரல் மழை இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்கூல் லீவுக்கு ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து குமிறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு சுற்றுலாத்தலம் போகணுங்கிறது இந்த மாவட்ட மக்கள் அனைத்து ஊர்லேருந்தும் இங்கே வந்து குமிகிறாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆயிரக்கணக்கில் வரிசையில் நின்று தான் குளிக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அந்தளவுக்கு சிறுவர் சிறுமிகள் எல்லாமே பள்ளிக்கூட விடுமுறைங்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கூட்டம் அதிகமாக இருக்க நேரத்தில் போகிறீங்கன்னா இதுமாதிரி சீசனை தேர்ந்தெடுத்துங்க. கூட்டம் குறைவாக வேணும் இருக்கிற சமயத்தில் போய் பார்க்கணும்னா பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே பள்ளிக்கூட லீவு முடிஞ்சோடனே எல்லாமே ஸ்கூலுக்கு புறப்படுவாங்க. அப்போ வேணால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களை தேர்ந்தெடுத்திங்கன்னா எந்த ஒரு சுற்றுலாத்தலத்துலேயும் கூட்டம் குறைவாக இருக்கும். அதுவும் சனி ஞாயிறு தயவுசெய்து போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், வேண்டாம். அதை தவிர்த்துட்டு திங்கட்கிழமை இந்த கோவை குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை விடுமுறை. மற்ற நாள்களில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. நான் மீண்டும் இதே ரயிலில் ஈரோடு திரும்பிட்டேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு.